வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரான்ற சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான அரிசி உப்புமா வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதில் நான் சில பொருள்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்திருந்தேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாயில் போட்டாலே கரையும் இந்த அரிசி உப்புமா நல்ல மணத்தோட ருசியோடு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கப் அளவு சாப்பாட்டு ரைஸு புழுங்கல் அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இந்த அரிசியும் ஊறிடுச்சு. இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துப்போம். அதில் 3 இல்லை 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருவோங்க. இப்போ இந்த ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே இந்த தேங்காய் காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இல்லை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிப்போம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கூடவே வடிகட்டி வச்சுருந்த கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணி அதையும் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த இந்த அரிசி கழுவி ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதில் 1 டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவோம். உப்புமா செய்ய தொடங்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துட்டு கருவேப்பிலையும் இதில் ஒரு கொத்த அளவு உருவி போட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்சுருந்த அந்த அரிசி கலவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சிருவோம். இப்போ மேற்கொண்டு நம்ம ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தாங்க. மேற்கொண்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. மூடி வச்சுருவோம். இதனால் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அடிக்கடி நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்துப்போங்க. அடி பிடிக்காமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். கிளறி விட்டுட்டே இருப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் ஆச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கலந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா வாயில் போட்டாலே கரையும் இந்த அரிசி உப்புமா அருமையாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பொலன்னு வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவு குறைச்சி ஊற்றிக்கிட்டால் நல்லா பொலன்னு இருக்கும். இது நான் நல்லா சாஃப்டாக பண்ணியிருந்ததால் வாயில் போட்டாலே அப்படி தொண்டைக்குள்ளால் ஈஸியாக போகிற மாதிரி சாஃப்டான அரிசி உப்புமா தயாராகிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். அருமையான அரிசி உப்புமா புளி அரிசி உப்புமா தயாராகிடுச்சு. இதில் புளியும் சேர்த்து சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தேங்க. கிண்ணத்தில் நம்ம போட்டு இதை போல் தலைக்கீழே அப்படியே கவுத்துட்டு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி கொடுக்கலாங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுத்தா அருமையாக இருக்கும். சாஃப்டான இந்த அரிசி உப்புமா நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இல்லை நைட் டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.